ஜேவிபியால் கொல்லப்பட்டவர்களின் பட்டியல் ஒன்றை சபையில் பகிரங்கப்படுத்திய எம்பி. குழப்பம் வெடிக்கும் எச்சரிக்கையுடன் உள்ளூராட்சி அதிகாரங்களை கோரும் திசைகாட்டி. வாக்குக்காக தேசிய தலைவரை பயன்படுத்தும் அனுர தரப்பு கிண்டல் அடித்த சாணக்கியன். அனுரகுமாரவை அன்புடன் ஏற்றுக்கொண்ட IMF. நிர்வாணமாக்கப்பட்டாரா தேசப்பந்து தென்னகோன். யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம். மக்கள் விடுதலை முன்னணியால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள், தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் பெயர்களை கொண்ட பட்டியலை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன வெளியிட்டுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் குறித்த பட்டியலை தாக்கல் செய்துள்ளார். அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை ஆவணப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து 1300 பெயர்களை கொண்ட இந்த பட்டியல் நாடாளுமன்ற அமர்வின் போது வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் 900க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி வழங்கியுள்ளார். LTTக்கு முன்னதாகவே ஜேவிபியினால் சிறுவர் வீரர்கள் உருவாக்கப்பட்டதாகவும் அதற்கு உதாரணம் 70 வயதுடைய ஐக்கிய தேசிய கட்சி பெண்ணை கொலை செய்ய 13 வயது கந்தலே போனிக்க என்ற சிறுவன் பயன்படுத்தப்பட்டமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஜேவிபியினால் இன்னும் பல ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி கொல்லப்பட்டதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் ஒரு பக்கமும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மறுபக்கமும் இருந்தால் முரண்பாடுகள் உருவாக்கி குழப்பம் ஏற்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களினது அதிகாரத்தையும் நாட்டை வழிநடத்தும் திசை காட்டிக் கொண்டிருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்கள் நாட்டை வழிநடத்தும் என்று டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் வேறொரு குழுவிற்கு மாற்றப்பட்டால் அரசாங்கத்தின் பணிகளை நாசப்படுத்த எதிரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கும் அரசு சேவைகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கும் நாட்டின் முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் மிகவும் முக்கியமானது என்றும் டெல்வின் சில்வா தெரிவித்தார். இந்த நிலையில் திசைகாட்டி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று 2/3 பங்கு வாக்குகளுடன் வலுவான நிலையில் இருந்ததால் உள்ளூராட்சி தேர்தலும் வெல்லப்படும் என்று தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் வாக்குகளுக்காக தலைவர் பிரபாகரனின் பெயரையும் ஊரையும் நாடாளுமன்றில் உச்சரிக்கும் அளவிற்கு ஆளும் தரப்பினர் வந்துள்ளமையை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடல் தொழில் அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் நிலையில் பலதரப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டு செல்கின்றார். ஏனெனில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகரனை பற்றியும் அவரது ஊர் பற்றியும் கதைப்பதை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆனால் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்திற்கும் மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கும் உம்முடைய செயற்பாடு இருந்திருக்கின்றதே தவிர 6 மாத ஆட்சி காலத்தில் எதுவும் நடக்கவில்லை என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வளவு நெருக்கமாக செயல்படுகின்றது என்பதை சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் எடுத்துரைத்துள்ளார். இதன் காரணமாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் தற்போதைய அரசாங்கத்தையும் அதன் உண்மையான அன்பு என்று IMF ஏற்றுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். பெரும்பாலான எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி, IMF தங்கள் உண்மையான அன்பு என்று நினைத்தன. இருப்பினும் IMF அவர்களை கைவிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மிகவும் திறமையானவராக ஏற்றுக்கொண்டுள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். அதனால்தான் சர்வதேச நாணய நிதிய தலைவர் அனுரகுமாரவை துணிச்சலானவர் என்று கூறியுள்ளதாக சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொதுப்பட்டமளிப்பு விழாவின் 3ஆம் நாளான நேற்று நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் கல்வி கற்று கற்கை நெறியை பூர்த்தி செய்த பின்னர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்த மாணவியொருவருக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய பட்டமளிப்பு விழாவின் முதலாவது அமர்வின் போது சுபீனா குணரத்னம் என்ற மாணவி கலைமானி பட்டத்திற்கு உறுதுணைவராக்கப்பட்டமையை உறுதிப்படுத்தி தேகாந்த நிலையில் அவரது பட்டம் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த பட்டத்தினை பெற்றோரிடம் கையளித்த போது பெற்றோர் கண்ணீர் மல்க பட்ட சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். உணர்ச்சி மிகுந்த அந்த தருணம் அவையில் இருந்தவர்கள் கண்ணீர் மல்க எழுந்து நின்றதை காணக்கூடியதாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் இந்த ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவர் என சட்டத்தரணி சானக அபயவிக்ரம தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் தேசப்பந்து தென்னக்கோன் கடந்த 19ஆம் திகதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதன் பின் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் வழக்கறிஞர் சானக அபயவிக்ரம கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்த ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவர். அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இலங்கை முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் அது நடந்திருக்கலாம். மற்ற கைதிகளைப் போலவே குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் தேசப்பந்துவுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் சீமெந்து தரையில் தூங்க வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தை பெற முடியும் என்றும் சானக அபயவிக்ரம குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலைய தீ விபத்திற்கு பின்னால் ரஷ்யா இருந்திருக்கலாம் என நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹீத்ரோ விமான நிலையத்தை ஸ்தம்பிக்க வைத்த தீ விபத்து ரஷ்ய நாசவேலிக்கான அனைத்து அறிகுறிகளையும் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் தீ விபத்துக்கான காரணம் ஒரு பழைய மற்றும் பழுதடைந்த மின்மாற்றி உடைந்து தீப்பிடித்தது என ஒரு சாரர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஹீத்ரோ தீ விபத்திற்கும் ரஷ்யா தான் காரணம் என பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் குற்றம் சாட்டுவார் என ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர் கொந்தளித்துள்ளார். ஏன் இன்னும் அறிக்கை வெளியிடப்படவில்லை ஸ்டார்மர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் முன்னாள் ராணுவ தளபதி ஹமிஸ்டி ஃப்ரெட்டன் ஹார்டன் தெரிவிக்கையில், ஹீத்ரோ விவகாரம் ரஷ்ய ராசவேளையின் அனைத்து அடையாளங்களையும் கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.